இந்த வீடியோல நம்ம மட்டன் ஈரல்ல ஒரு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வறுவலுக்கு தேவையான பவுடர் நம்ம வீட்டிலே செய்யலாம். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவு மல்லி, 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகு இதெல்லாம் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸில பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம் ஆட்டு ஈரல் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மெஷர்மெண்ட்ல நீங்க பவுடர் எல்லாம் எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கொஞ்சமா பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா பொடியா நறுக்கின வெங்காயத்தையும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ ஈரலை நான் சேர்த்துக்க போறேன். ஈரலை நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆட்டு ஈரல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா குயிக்காக வெந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி விடும். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணனால நல்லா தண்ணி விட்டுருக்கு. ஒருவேளை ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஈரல் நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம செஞ்சு வச்சிருக்க பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த பவுடரை சேர்த்துட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டான ஒரு ஈரல் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.